தத்து போட்டுக்கா வான்னு கூப்பிட்டு என் சாட்டை குடிக்கிற மாதிரி மோரை வாங்கி மொடாக்கு மொடாக்கு மொடாக்குன்னு 20 ரூபாய்க்கு குடிச்சியே காசு கொண்டாந்து கொடுத்தியா? மோர் வைக்கிறம்மா அது எங்கன்னா ரகசியமா கேட்காத இந்த நடுவ வீதியில என் வீதி படம் எப்ப குடுக்கற குடுக்குறேன் அம்மாவா எப்ப குடுக்குறேன் அப்படி இருந்தாலும் இது ஆயர்பாடியில எப்படி ஆயர்பாடியில ஒரு பகுதியா விளக்கி வரக்கூடிய மொட்டைக்கோணம் மருமக கட்டக்கோணம் கொண்டாடிட்டானே அப்படி இருந்தாலும் நான் மட்டும் வந்து என்னத்துக்கு வந்துக்கிறீங்க? தயிர் மோர் தினந்தோறும் இந்த ஆயர்பாடியில வீதி வீதி வீதியா எங்களுக்கு விக்கிற வேலை அப்படி இருந்தாலும் என் தங்கச்சி கூட்டுவா நீங்க வியாபாரத்துக்கு போகணும். வணக்கம். இது கொஞ்சம் யாருக்கு கவுண்டரா? கவுண்டரா இங்க வா இங்க வா. வா கவுண்டரா வா கவுண்டரா. வா கவுண்டரா. அது மட்டுமா? வா கவுண்டரா. கண்ணாடி பார்க்க மாட்டேன் கடத்தெரு போக மாட்டேன். கண்ணாடி பார்க்க மாட்டேன் பார்க்க மாட்டேன் கடத்தெரு போக மாட்டேன். ஒண்ணு பண்ண மாட்டேன். சரியா அன்னைக்கு வந்திய? ஆமா. நீங்களா தயிர் வைக்கிறதுக்கு மோர் வைக்கிறது வந்துக்கிறீங்க? ஆமா. வந்துக்கிறியா? இரு அன்னைக்கு வந்திய பாப்பா அது மட்டுமா? பால் விக்கிறங்க நானும் மோர் விக்கிறங்க. பால் குடிக்கிறியா? குடிக்கிறியாடா? நான் குடிக்கிறேன். கட்டு குண்ட பையா வாடா. கவுண்டரா எங்கதான் இந்த அக்கா வந்திருக்கிறா? இதுக்கு முன்னால நீ எத்தனை பேரு? நாங்க மொத்தம் 60,000 பேர். நாங்க 2 பேர் வந்திருக்கோம். எனக்கு பெரியவங்க இருக்கிறாங்க, பெரிய அக்கா அவங்க. அவங்கள பகைச்சுட்டே கூடாது. பகைச்சுக்கிட்டே அவ்வளவுதான்.
2 லிட்டர் தயிர் வித்தாலும் 4 லிட்டர் மோர் வித்தாலும் அவகிட்ட ஏமாத்த முடியாது. அவ எல்லாத்துக்கும் தயிர் நல்லா வருது கெட்டியா? கெட்டியா வரும். அக்கா இருக்காங்க கிருஷ்ணவேணி சொல்லு கூப்பிடு. ஓ அக்கா யாரும் இங்க அரசாங்கத்துல காணோம். எட்டி வாங்க அண்ணா. வணக்கம்மா. அமுட்டு புள்ளில பார்த்தேன். ஆமா அமுட்டு புள்ளில பரியாலி விட்டு புள்ள. ஆளு பூ. ஆளு நல்லா வாழ்ந்துக்கிறேன்னு சொல்லுமா. ஆனா போயமாயிட்டேன். ஆமா. எட்டி அமுட்டு புள்ளில பாக்கும் பொழுது அமுட்டு புள்ளில பார்க்கல. அப்படி துரும்பாட்டு இந்த. இப்பதான் வெச்சுக்கா. எத்து வைக்கிறாங்க. அதனால நாங்களே ஆயர்பாடியிலே ஆமா 12 கோபால ஸ்திரீகள் அப்படி தினந்தோறும் ஆமா நாங்க பால் வெண்ணெய் தயிர் ஓடி செல்வது வீதி வீதியா விற்பது. நீங்க தயிர் நல்லா இருக்குமா? ஒரு என் பேரு தான் கிருஷ்ணவேணி. கிருஷ்ணவேணி பங்குஜவேணி நீலவேணி குடம் பட்டாட்டி எல்லாம் எங்க வேணி தான் வரும். ஓஹோ நாங்களா யாருடைய மருமக தெரியுமா? யாரு? கத்தக்கோணம் முண்டாட்டி நாங்க முண்டாக்கோணம் மருமக. தம்பி இந்த மோர் பல்லா கொஞ்சம் இருக்கேன். அப்படி தினந்தோறும் நாங்களே ஆயர்படியில 12 வருடமா குழந்தையே இல்லை எங்களுக்கு. நைட்ல நாயை போட்டு பத்துக்கிறோம்டா பையா. கருப்பு நாய் தான் போட்டு பத்துக்கிறா. அங்கிட்டு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? ஏங்க சொன்னா என்ன செய்வீங்க? கைன்று சும்மாதான் வீட்டுக்கு வருவேன். ரொம்ப பேசிட்டு தயிர் மோரு வெண்ணெய் எல்லாம் விக்கிறீங்க. குத்துங்களாடி இல்ல உங்க தயிர் நல்லா இருக்குமா? காலையில எங்காட்டியும் போனி பண்ணலாம். காலையாண்டி ஒரு 5-10 கொடுத்து காலையாண்டி வியாபாரம் பண்ணணும். ஏன்னு கேட்டா பெரிய வயசுல பண்ணா மோர் குடிச்சா எங்க மூத்தத்தை குடிச்சான்னு கேட்பா. நாங்க
மூத்திரத்தை பொடுக்கு குடிச்சிட்டு தான் போன எங்க உழக்கு இருக்குது. எங்க மாமியாக்கு மாமியா ஆண்ட சட்டி அது. எந்த சட்டியமா ஒழுக்கு காட்டியா? எங்க உழக்குல அடியில் சூத்து வச்சு வச்சிருக்கோம். அப்படியா? ஏய் அடியில சூத்து வச்சு வச்சுன்னா சூத்து அடிக்க போகிற பட்டப்பையா அடி ஒடிக்க வச்சிருப்போம். அதனால எங்க இது வந்து உழக்கு வந்து 5.25 ரூபாய். உழக்கு உண்டுடி 3.25 ரூபாய். 2.25 ரூபாடா. சரி இந்த 5.25 ரூபாய் மூவர் நல்லா இருக்குமா? குத்தலங்களா? எதுவும் கொடுக்கலமா? அம்மா காசு இன்னைக்கு இல்ல. காசு இன்னைக்கு இல்ல. நான் அப்புறமா குடுக்குறேன். மோர் கொஞ்சம் கொடுங்கப்பா. மோரை கையை வச்சு குடிக்கணும். சட்டி செட்டு சாப்பிட கூடாது. காலையிலே நடந்து விட்டு தரமா பாரு கடகார பையன். நல்லா இருக்குதானே? ஏம்மா ஒரே எறும்பு கவுல அடிக்குது. ஆமா சரி அவளுக்கு சாப்பிட்டு பாரு. கவுண்டரா மோர் குடியம்மா நல்லா இருக்குதான்பா. ஏம்மா மோர் ரொம்ப புளிப்பாக்குது. மோர் வேணாம் போ. ஏம்மா உந்து கூட பார்க்கலாம் நல்லா இருக்குதான்னு பார்க்கலாம். மோர் எப்படி இருக்கு? மோர் நல்லா சூப்பரா இருக்குது. மோர் நல்லா இருக்குது அவன் மோர் தான். நாங்களே உடம்பு இல்லாதங்க. நீ எந்த தெருக்கு போன? நானும் செட்டியார் தெரு போனேன். நான் கோணம் தெருமா பாய் தெருக்கு போறேன். நானு நான் எந்த தெருமா போனேன்? காமெடி தெருக்கு போனேன் நானு. நீங்களா? நீங்க என்ன அதிசயம் கண்டிங்களா? கூட்டமா கூடி பேசிக்கிறாங்க. தண்ணி பிடிக்கிற இடத்த என்னன்னு அது ஆயர்பாடியில அசோதமணியில அழகாக ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கான். அழகாக 2 ஆண் குழந்தை பிறந்திருக்குதான். இந்த ஊர் உலகத்தில் இல்லாத அழகு அப்பேற்பட்ட அழகு அங்கதான் இருக்குதான். அப்படி கூட்டமா கூடி பேசிக்கிறாங்கடி. நமக்கோ சின்ன புள்ளோட அந்த பெரிய புள்ளதான் அம்மா ஒரு அழகா. அந்த சின்ன புள்ள மூஞ்சி நல்லாவே இருக்காதா? மூஞ்சி அக்கா நான் போன இடத்துலயும் பேசினாங்க. கூட்டமா கும்பிட்டுங்களா என்னடி இது ஆயர்பாடியிலே அசோதமயத்திலே அழகா ஒரு குழந்தையும் அப்படி இப்படி ஒரு குழந்தை பையன் கண்ணம் பிறந்த நேரம் காய்க்காத மரம் காய்க்குதான், பூக்காத மரம் பூக்குதான், தெருவுல மச்சோடுதான். நீங்க எதுவும் அசித்து கட்டிக்கிறா? என் வீட்டு காலமாட சொரப்பு ஊத்தி நிக்கிறா பையா. அப்படியா? காலமாட சொரப்பு தான் காரம் பஸ் தம்பி. அப்படியா? காரம் பஸ் அப்ப போய் பாக்குறீங்க. அந்த பெரிய பிள்ளை நான் பாக்குறேன். நீ நானா நான் சின்ன பிள்ளை பாக்குறேன். அந்த பெரிய பிள்ளைதான் அது அழகுன்னு அழகு அப்பே அழகா. அதனால 12 வருஷமா வரடியா இருக்கும். நைட்ல நாயை போட்டு பத்துக்கிட்டா தம்பி அப்பட ஒரு குழந்தை இல்ல. நம்மதான் குழந்தை இல்லாம இருக்கோம். போய் நான் பாப்பமே அந்த அதிசயத்தை. போலாமா? போங்க. தைதாம் தைதக்க அந்த குட்டாரா கூப்பிடுங்க. புள்ள பெத்த பூரிப்பு எம்மா ஒரு மதவட்டமா படுத்துருக்கா பாத்தியா? மஞ்சா வரணும் பூச்சிங்கன்னு சொல்லிட்டு ஓ அண்ணி ஓ ஓ அண்ணி அசாதே புள்ள பெத்த பூரிப்பு பாத்தியா? என்னதான் புள்ளை பெற்றிருந்தாலும் சத்தமா இருக்கு. புள்ள பெத்த பூரிப்பு கதவு திறந்து பார்த்தா தெரியும். தாய்ப்பாலை திறந்து பார்க்கலாமா? திறந்து பாருங்க. அண்ணி வணக்கம் வணக்கம் எங்க அண்ணியாரே அண்ணியாரே
பூ மட்டும் வைக்கும். ஏதோ யாரும் வந்து நீ நம்ம என்னன்னு சொல்லுது. ஐயோ நானும் பேசி போயிட்டு அண்ணி தெரியும். இவ்வளவு நாட்களாக இதே வீதியில தான் போறீங்க, இதே வீதியில தான் தயிர் விக்கிறீங்க, இதே வீதியில தான் மோர் விக்கிறீங்க. ஆனா இதே வீதியில நானும் இருக்கிறேன். ஆனா பிள்ளை இல்லாம இருந்து நான் பிள்ளை பெற்று எடுத்து சந்தோஷமா இப்பதான் இருக்கிறேன். ஆனா ஒரு நாள் ஆகிலும் இந்த வீட்டு பக்கம் திரும்பி அன்னிக்கிறாங்களே அண்ணி நல்லா இருக்கிறீங்களா ஒரு வார்த்தை அப்பெல்லாம் வரையும் கேட்டது கிடையாது. ஆனா இன்றைய தினத்துல வந்திருக்கிறீங்களே, அது கும்பலா வந்திருக்கீங்க. எதுக்காக வந்திருக்கீங்க? ஏன் வந்தீங்க? ஆமா நீ பாசத்தோடு பேசுறீங்க. அண்ணி ஏன்னு கேட்டா தினந்தோறும் இந்த வீதி வழி தான் போறீங்க, வீதி வழி தான் வரீங்க. அன்னைக்கெல்லாம் அண்ணின்னு தெரியாத அண்ணி வீடு வந்து எட்டி பாக்கலையே, பார்க்கவே இல்லை. இன்னைக்கு மட்டும் வந்துருக்கீங்க. அதிசயம் கட்டி என்ன காரணம்? எதுக்காக வந்திருக்கீங்க? அண்ணி நாங்க வீதி வழியா நாங்க 3 பேரும் உங்க நாத்தனா பாரு வீதி வழியா நாங்க மூட்டை எடுத்து வளர்க்கலையா தினந்தோறும் போகும்பொழுது அதிசயமா பேசிக்கிட்டாங்க. கூட்டம் கூட்டமா குவில் குவிலா பேசிக்கிட்டாங்க. எங்க பக்கத்து தெருவில் வெளியில சரி, என்ன பேசிக்கிட்டாங்க? ஆயிரப்படியிலே அசோதாமன் இல்லத்திலே அழகா ஒரு குழந்தையும் அப்படி இப்படி ஒரு குழந்தை பிறக்குதான். அந்த கண்ணனோட பலராம தான் நம்ம அழகா இருக்கிறான். என் பிள்ளை ரொம்ப அழகு. அழகுன்னு அழகு, அப்பேற்பட்ட அழகுன்னு கூட்ட கூட்டமா பேசிக்கிறாங்க. காக்கா கருப்பா இருந்தாலும் தன் குஞ்சியே பொன் குஞ்சி. ஆமா, அதாவது தாய்க்கு அது பிள்ளைங்க ஒருத்திதான். சரி, இருந்தாலும் எதுக்கு நீங்க வந்து சொன்னீங்க? ஏன்னு கேட்டா இன்னைக்கு கண்ணன் பிறந்த நேரம். இன்னைக்கு 2 லிட்டர் கறந்த பால், பசுமாடு 10 லிட்டர் கறந்து, எங்க வீட்டுல 10 லிட்டர் கறந்து தண்ணி இருக்குது. உங்க வீட்டுல என் வீட்டுல காலை மரம் சொல்லிச்சுன்னா வாய் வச்சுக்கலாம் போய். இவளா காலமாடா ஆறாம் பஸ்ன்னு சொல்லு. ஆறாம் பஸ் அண்ணி. சரி சரி, ஆடு கூட 1 லிட்டர் பால் சரி அம்மா, இருங்க. இப்போ உங்களுக்கு திருமணம் ஆகி எவ்வளவு நாள் ஆகுது? 12 வருஷம். குழந்தையே இவ்வளவு நாட்களாக திருமணம் ஆகுது, உங்களுக்கு குழந்தையே இல்லாம இருக்கிறீங்க. இவ்வளவு நாட்களா குழந்தை இல்லாம இருக்கிறீங்க. ஏண்டா அவன் மூத்து கூட போறானா? அந்த பொண்ணு கூட்டிட்டு காத்திமார்களா, இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு திருமணம் முடித்து இவ்வளவு நாட்களா குழந்தை இல்லாம இருக்கிறீங்க. ஆனா நான் இப்பதான் 2 பிள்ளை ஈன்று எடுத்திருக்கிறேன். அதனால இப்ப இந்த வழியா வந்து என் பிள்ளைய பாக்கணும்னு சொல்றீங்களே, திடீர்னு வந்து நீங்க பார்த்தா என் பிள்ளைங்க நல்லா இருக்குமா? அதனால நீங்க எல்லாம் பிள்ளை மறடிங்க. அதெல்லாம் உங்க வீட்டுல பிள்ளை கிடையாது. என் வீட்டுல பிள்ளை இல்ல, ஒண்ணு இல்ல. மறைச்ச பொருள் மக்களை கூட உதவான்னு சொல்லுவாங்க. பிள்ளையை பெற்றுட்டு அப்படி மேலாம் சொல்லக்கூடாது. பிள்ளைல நாங்க என்ன பண்ண போறோம்? தயிர் வெண்ணெய் எடுத்துட்டு வந்து கட்டி கட்டியா, அதனால எடுத்துட்டு வந்து கண்ணனுக்கு பலராம கூத்து போலாம். ஆனைக்குட்டி மேல என்ன வாய் வச்சு தப்பி இருக்குது. அதிசயமான பிள்ளை என் பிள்ளை, மூத்த பிள்ளை. அவன் மேல் போயிட்டு இப்போ பிள்ளைகளை பார்த்துட்டு மட்டும் தான் போகணும். நாங்க கூட்டிட்டு போக பாக்குறதோட சரி. அப்புறம் என்ன பண்ண போறோம்? அதனால பார்த்த உடனே போயிடணும். பார்த்துட்டு இவ்வளவு நம்ப முடியாது. ஏன்னா நான் போகும்போது வரும்போது பாக்குறது நான் எப்படி பாக்குறாளுங்க அப்படின்னு போற கண்ணாலே பார்த்து போவான். அதனால நம்ப முடியாது. பார்த்த உடனே பார்த்து உடனே வந்துடணும். பசங்க அந்த பெரிய பிள்ளை கூப்பிட்டு பாக்குறாங்க. யார வேணாலும் பாருங்க, 2 பிள்ளைங்க தான் இருக்குது. பார்த்துட்டு உடனே போயிடணும். அக்கா, நான் என்ன சொல்றேன், அந்த சின்ன பிள்ளை நல்லா இல்லையா, பெரிய பிள்ளை நான் பாக்குறேன். பலராமா அத்தை வந்துக்கிறாடா, ஏந்துறா. உன்னை பாக்குறதுக்காக கண்ணனையும் உன்னையும் பாக்கிறதுக்கு அத்தமாரி வந்துக்கிறாங்க. ஏந்துறா உங்கள் இருவரையும் பார்ப்பதற்கு அத்தமாரி வந்துருக்காங்க. இந்த கோபால மாதெல்லாம் நம்ம கோபால மாதெல்லாம் அத்தமாரி வந்துருக்காங்கடா. இருவர் வந்திருக்காங்க. அத்தமாரி அத்தைகள் வந்திருக்காங்க. சொல்லு, அவங்க அம்மா அழகா இருப்பானோ? எப்படி
அக்கா எனக்கு பாக்கணும் போல இருக்குதுக்கா சார். வெளியே அக்காட பாக்கணும் வெளியே நின்று அம்மா வந்திருக்காங்க. அப்பாரா அனுப்பு சென்று பார்த்து இல்ல இல்ல சென்று பார்த்துட்டு வரதுக்காக பல்லு பல்லு பார்த்துட்டு போகணுமா? ஏம்மா என்னவோ தோத்துல சீக்கிரம் வந்து அடுத்த மாதிரி பார்த்து விடா. ஐயோ எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல எப்பா இருப்பானோ திருஷ்டி வந்துடும். பார்த்துட்டு அப்போ ஐயோ ஐயோ அதுதான் போறேன் நாங்களா இது பெரியத்த பெரியத்த இது அடத்த இவதான் சின்ன இது உண்ணியத்த உண்ணியத்த அத்துக்குடி நோகரியா தூங்குறியா? நோகரியா டேய் பரமா வாடி அம்மா இது வாடாயன் கண்மணியே வாடாயன் கண்மணியே சீக்கிரம் அப்படியே சாஞ்சுக்க ஓட 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 வாழ்ச்சி 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 வாழ் பறந்து பறந்து பறந்துங்க ஐயோ 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 பாத்துடா பாத்துடா உரா ஐயோ பாத்துடா ஐயோ பாத்துடா ஐயோ உரா அத்தடா கையில அத்தடா ஒரு ஆள் எல்லாம் டீ ஓடிக்காம இருக்கிறது அத்தை கிட்ட எப்படி பண்ணுவாங்க ஏய் தூக்கிட்டு அப்படியே பறந்து ஏய் பறந்து அப்படியே ஆளரியா அண்ணடா ஆளரியா பறந்து அப்படியே எழுற அவனை நீ அவன் பாரு அந்த படம் கீழே பார்த்துக்கிறான் அவளை மேலே தூக்கி போட்டுக்கிறான் ஐயோ ஐயோ நீ ஒம்பளை மேல அட்டை உனக்கு அட்டை வட்டமா நீ மட்டும் வந்திருக்கிய அவர் தூங்குறான் ஒண்ணு நடப்பு ஒண்ணு ஆள் எழுதணும் உனக்கு கட்டி கட்டியா எடுத்துட்டு வந்திருக்கான் உண்மையா தாள இல்ல நடந்த இதுதானே ஓடி 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 ஓடி
அக்கா, இந்த புள்ளி நல்லா இல்ல. அந்த சின்ன புள்ளி கூப்பிடலாங்க. ஓ, கண்ணா. பச்சத்திரு கண்ணாவாடா பாலமதம் உண்ணவாடா இப்பதான்ப்பா வந்தேன். எங்க அம்மா பார்த்தாங்களா? பார்த்தாங்களே. அம்மா பார்த்த உடனே தினந்தோறும் அண்ணன் நீ ஆயர்பாடியிலே அசோகம் பண்ணி விளக்குல அழகா ஒரு கொண்டு போட்டுதாமே. கண்டு போறது நேரம் காய்க்காத மரம் காய்க்குது, பூக்காத மரம் பூக்குது, தெருவுல மச்ச ஓடுதான். அதனால நம்மளே குழந்தை இல்லாதவங்க அண்ணன் நீ உன் பிள்ளை காமிச்சிட்டு நாங்க பார்த்துட்டு வெண்ணெய் தயிர் போறது எல்லாம் கொடுத்து போறேன்னு சொல்லிருக்கேன். சரி, வெண்ணெய் தயிர் கொடுத்து கூட்டு போவாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதனால வெண்ணெய் நீ அண்ணா கண்ணா, இதோ பெரிய தயிர் மோரு எப்படி இருக்கு பாரு கண்ணா. மறுபடியும் நாங்க தயிர் வேண்டிக்கு வரணும்னா ஒரு பாத்தாயா கரெக்டா கேட்டான். ஏன்னு கேட்டா அத்தை நீங்க எடுத்துட்டு வந்த வெண்ணெய் தயிர் மோர் எல்லாம் ரொம்ப ருச்சியா இருந்தது. அதனால ருச்சியா இருந்தது. அதனால மறுபடியும் உங்களுக்கு வீட்டுக்கு வெண்ணெய் தயிர் மோர் சாப்பிடணும்னா நீங்க வீட்டு அட்ரஸ் சொன்னீங்கன்னா சொல்லு, நான் வருவேன். உங்களுடைய வீட்டு அட்ரஸ் என்ன? கோபுர வீதி. கோபுர வீதி. அப்படியே வந்தா ஒரு பெரிய கிணறு. மஞ்ச கோபுர வீதி 9ஆம் நம்பர் வீடு. என் வீடு 9ஆம் நம்பர் வீடு. என்ன நம்பரு? 9ஆம் நம்பர் வீடு. சரி, அந்த வாசல் எவ்வளவு அத்தாச்சி இருக்குமா? வெள்ளை நாய் கட்டி இருக்காங்க. வெள்ளை நாய். ஆமா. சரி அத்தை, என்னுடைய அட்ரஸ் சொல்லு. என்னுடைய அட்ரஸ் இதோ ஆயர்பாடியில. என்னது? இதோ ஆயர்பாடியில. என்னது? செட்டி தெரு. செட்டி தெருவுல 3ஆம் நம்பர் வீடு. 3ஆம் நம்பர் வீட்டுல 2 எருமை மாடு கட்டி வச்சிருப்ப வாசல்ல புங்க மரத்துக்கிட்டே கட்டி வச்சிருப்பேன். அதுதான் கண்ணாயா வீடு. நீ மறக்காம வந்துடணும். ஆனா நீ மட்டும் தான் வரணும். உன்ன கூட்டு வந்துடாதராயப்பா. உங்களுடைய வீட்டு அட்ரஸ்? என் வீட்டுக்கு வரணும்னா முன்ன வாயர்படியிலே ஒரு இருட்டா இருக்கும். இருட்டா இருக்கும். 2 முளை வச்சு வச்சிருக்கோம். 2 கொம்பு முளை குச்சி. ஆடு மாடு கட்டுறதுக்கு முளை குச்சி. 2 கருப்பு நைன் தானே ஒண்ணு கட்டி இருக்கோம். தென்னம் குளம் 2 சாச்சிருக்கோம். எந்த வந்து 999 வீட்டு நம்பர். வீட்டுக்கு வந்தா கண்டிப்பா வேண்டுமான வெண்ணெய் தயிர் எல்லாம் உனக்கு கொடுக்குறோம். சரி, கண்டிப்பா நாங்க நாளைக்கு வரோம். சரி, போயிட்டோம். சரி ஆண்டி, தினந்தோறும் வீதி வழியா போகணும். மோர் தேயிலை எல்லாம் கடைஞ்சி வச்சுட்டு மறுபடியும் போகணும். மோர் கடையிலாமா? ஒருத்தர் மத்திப்பொடி, ஒரு இது பல்லாப்பொடி. மதிசூதனா அதிவதனா கடந்திடுவோ. ஐயா மதிசூதனா அதிவதனா ஐமோர் வெண்ணை கடந்திடுவோ.
பதமடிவோமே ஐயா மோர் கடைந்து மத்த நாட்டி மத்த நாட்டி மத்த நாட்டி ஐயா தயிர் கடைவோமே கண்ணனிட பதமணிவோமே ஐயா தற்கடைந்து மத்த நாட்டி மத்த நாட்டி மத்த நாட்டி ஏண்டி என்ன மேல வெயிட் பாத்துக்கிறேன் வயிச்சு உரிமலை வச்சுட்டு இன்னைக்கு நேரத்தோட போகணும் நீங்க ஐயா எடுத்து வை மோர் கடைஞ்சு பேஜாரா இருக்குது. எல்லாம் காலையிலே வேலைக்கு போயிடுவாங்க. நம்ம அதிகமா கட்டினாக்கா அவருக்கு அதிகாலையில எழுச்சி நம்ம வியாபாரத்துக்கு போக முடியும். அது போட்டு भाई அதனால பாருங்க भाई उंडा दिया अम्मा तुम अम्मा तुमदा அத்து வீட்டுல உரி ரொம்ப உயரமா இருக்குது. உரி உயரம் இது எனக்கு எட்டல. சரி நீ முட்டி போடு. வா முது மேல ஏறி நான் தயிர் வாங்கி எடுத்துறேன். ஓடி ஓயா உண்டு. நான் ஈழ உடிஞ்சா நீ ஏழ ஏறி எல்லாம் இன்னுடுவேன். இல்ல உனக்கு முன்ன கொடுக்குறேன். எனக்கு விடுவாடா. உனக்கு உனக்குதான் முன்ன கொடுக்குறேன். போத்த வரல. ஆமா. ஊங்கு தானே ஆத்துட்டு வருதா? ஊங்கு தான் ஆத்துட்டு வருதா? ஐயோ அருப்பை சொல்லிக்கலாம். தட்டி ஓடல.
தூக்குறாங்களா? ஒரு ஆடு தூங்குறாங்க. சரி வேண்டாம், நான் ஆத்துட்டேன். நீ முட்டி போடு. ஒரு அட்டி கருப்பு சட்டி, ஒரு அத்தை சட்டி இல்ல, ஒரு அத்தை வெள்ளட்டி போட்டுக்கிறேன். சரி இருக்கட்டும், ஆத்துட்டு வந்துட்டேன். நான் சின்ன பையன், எனக்கு எட்டல உரி எட்டல, நீ முட்டி போடு. நான் உன் முத்து மேல ஏறி முன்ன அள்ளி உனக்கு கொடுக்குறேன். மேல 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 வா கேட்டனா? சரி இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட. இதுக்கு மேல உடைய பேண்ட் இழுத்துருண்டா. உனி 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 அம்மா உனி. இன்னும் கொஞ்சம் புரியண்ணா. ஏய் எனக்கு உடுக்கு வருதுடா. நீ பேசா சத்தமா சத்தமா அந்த நீ அந்த சத்தமா நா ஏந்திருக்கா பாப்பா. சூரிய முளைச்சு சூத்துல குத்துது. என்னாடி இன்னும் படுத்துருக்கீங்க? உடம்பெல்லாம் ஒரே அடிச்சு போட்ட மாதிரி இருக்குமா? அக்கா ஐயோ அங்க பாத்தாடி. ஐயோ ஐயோ மாமியா வச்சிருந்த ஒரே ஒரு மந்த கைராசியான மந்தைய மாமியா கொடுத்துட்டு போனது யாரு உடைச்சிருப்பாங்க தெரியல. பாத்தாயா? இவதான் அட்ரஸ் சொன்னா. என் வீட்டுல 9ஆம் நம்பர் வீடு. சின்ன சின்ன ஒரு அடியும் யானை மாதிரி ஒரு அடியும். இந்த அடி எங்க போய் சேருதோ அந்த அடியே நம்ம பார்த்து போனா கண்டிப்பா எங்க இருப்பாங்க.